இப்போ வந்து காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அந்த வருவாய்த்துறை அந்த விஓ ஆகட்டும், ஆர்ஐ ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், இவங்க அதாவது என்ன வேற எந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து, அதாவது உடனடியாக சிபிசிஐடி விசாரணை, அதே போல ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவருடைய ஒரு நபர் கமிஷன் விசாரணை, இவை இரண்டையும் அமைத்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். யார் தவறு செய்தாலும், அவர் எத்தனை பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியோடு சொல்லியிருக்கின்ற முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லி இந்த போன்ற நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம். அவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எதுக்கு சிபிஐங்க? இதுக்கு முன்னால் வந்து எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்றைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியாக வச்சாங்க, சிபிசிஐடியாக வச்சாங்க. அன்றைக்கி என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்கள் இன்றைக்கி உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. இது எதுக்கு சிபிஐ கொண்டு நம்ம நடக்க வேண்டும்? அது வந்து இல்லைன்னு சொல்லி மறைச்சாங்க. சாத்தான்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சம்பவத்தையே மறைக்க பார்த்தார். அவருடைய சாவை வந்து போலீஸ் தரப்பில் நடந்த சாவு என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்ன சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அதாவது சிபிஐ, அதாவது பென்னிக்ஸ் மூச்சுத்திணறலால் இறந்தார், ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர். ரெண்டு பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார். அதனால நாங்கள் நீதி விசாரணை, சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம். ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார். அதனால கேட்டோம். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம். நாங்கள் இன்னைக்கு எதையும் மறைக்கலையே, தெளிவு மறைவாக எதுவுமே வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை. இதில் வந்து கள்ளச்சாராயம் மெத்தனால் கலவை கலந்து ரசாயன கலவை சாப்பிட்டதால் வந்தது. எனவே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எங்கே கவனத்துக்கு வந்தாலும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பல வழக்குகள் போடப்படுகின்றன, பலர் மீது குண்டாஸ் வழக்குகளும் போடப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே நிச்சயமாக அரசு கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து அது தேவையில்லாத ஒன்று. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறை கொண்ட அரசு எங்களுடைய முதலமைச்சருடைய அரசு. ஒருத்தர் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 1000 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே தகவல் வருது. ஏன் இத்தனை நாளா இந்த அரெஸ்ட் பண்ணல? இப்ப இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் வடமண்டலம் சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இத்தனை கள்ளச்சாராய வியாபாரிகள் கைதுன்னு இல்லைங்க அப்புறம் வருது. ஏன் இத்தனை நாளா செயல்படாம இருந்தாங்க? அதாவது வியாபாரிகள் என்று தெரிந்து யார் யாரெல்லாம் இப்போ சம்பவத்துக்கு பிறகு தெரிய வருகிறதோ அவர்கள் முன்னாலேயே அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு. எத்தனை கேஸ் இருக்குன்னு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் போய் பாருங்க. எத்தனை குண்டாஸ் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது. குண்டர் தடை சட்டத்தில் அவங்க மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு. எதுவுமே மறைக்கப்படவில்லை. ஏன்னா நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பல வழக்குகள் இருக்கின்றன. அவற்றின் விவரங்கள் வேண்டும் என்றால் தர்றோம். நிறைய வழக்கு போட்டிருக்கு. சார், கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் கொடுத்திருக்குது. அது வந்து பற்றி அவையில் நான் பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று சொல்லுகிறோம், எங்களுடைய கவனத்துக்கு வந்து நாங்கள் யாருங்க கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கணும்? எங்களுக்கு என்னங்க தேவை? எங்களுடைய முதலமைச்சருக்கு என்ன அவசியம்? நாங்கள் ஏன் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு உடந்தையாக இருக்கணும்? அதில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்கள் அதை முற்றும் எதிர்க்கின்றவர்கள். எனவே நிச்சயமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறையுள்ள அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு. எனவே இதில் யாரும் அரசியல் செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக இடம் கொடுக்க மாட்டோம்.